அதாவது தொடர்ந்து மக்கள் கோரிக்கையை வச்சுட்டு வராங்க. ஆனால் தமிழக எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, நிவாரணத் தொகையை உயர்த்தி தரணும். தமிழ்நாடு அரசு வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கை விடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளல. அதுமாரி தமிழகத்தில் உள்ள பாலங்கள் வலுவாக இருக்குதான்றதை ஆய்வு மேற்கொள்ளல. அந்த ஆய்வுலாம் மேற்கொள்ளாததா இப்போ இந்த பெரும் சேதத்துக்கு காரணம். சாத்தனூர் அணையிலிருந்து முன்னறிவிப்பு இல்லாமல் தண்ணீர் திறந்தது தான் இந்த கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும் சேதத்துக்கு காரணம். இதுக்கு தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்க? இதை சொல்லுகிற பொழுது எனக்கு ஒன்று சிரிப்புத்தான் வருகிறது. இன்னொன்று, அவர் மனசாட்சியோடு தான் பேசுகிறாரா என்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு எழும்புகிறது. இன்னொன்று என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், தன் அடையாளத்தை காட்டிக்கொள்வதற்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த கேள்வி அவர் வைக்கிறார்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. அவர் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி என்ற சீற்றங்கள் ஏற்படுகிற பொழுது, இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகிற பொழுது அவர் என்ன வாரி கொடுத்துட முடியுமா? அரசாங்கங்களுடைய விதிகளுக்கு உட்பட்டு நிதிநிலைக்கு ஏற்பத்தான் அவரும் உதவி செஞ்சிருப்பார். எங்களுடைய முதலமைச்சர் அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே எல்லா உதவியும் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, முன்னறிவிப்பு இல்லாமலேயே டேமை திறத்துட்டாங்கன்னு சொல்கிறார். வேறு யாரோ ஒரு அமைச்சராக இருந்தவங்க அதை சொல்லியிருந்தா கூட சரி, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த பொதுப்பணித்துறைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் முதலமைச்சராக இருந்து 4 ஆண்டு காலம் பணியாற்றியவர். இந்த துறையை பற்றி நன்கு அறிந்தவர். அறியாதவர்லாம் சொல்ல மாட்டேன், அறிந்தவர். அதனால் டேமு ரம்புதுன்னு சொன்னாக்கா, அங்கே இருக்கிற பிடபிள்யூடியை சேர்ந்த சீஃப் இன்ஜினியர், அவருக்கு கீழே பணியாற்றுகின்ற கண்காணிப்பு பொறியாளர், அவருக்கு கீழே பணியாற்றுகின்ற நிர்வாக பொறியாளர், செயற்பொறியாளர், இவர்கள் அப்பப்போ அரசாங்கத்துக்கு சொல்லினே இருப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை டேமு இவ்வளோ நிரம்புது, இவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கினே இருப்பாங்க. அவர் காலத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுக்குன்னு அமைச்சர் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், தமிழ்நாட்டை எனக்கு தெரிஞ்ச பொதுப்பணித்துறையிலே ஒரு மூத்த அமைச்சர்னு சொன்னால் நான் துரைமுருகன் தான். ஏன்னா பல முறை பொதுப்பணித்துறை அமைச்சராக இந்த நீர் மேலாண்மையை கையாண்டவர் அவர். நேற்றைய தினத்துக்கு முன்னால் ஒரு விளக்கமாக சொல்லியிருக்கிறார். 5 முறை மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறோம். இந்த சாத்தனூர் அணையை இந்தந்த காலகட்டத்தில் தண்ணி நிரம்புகிறது, நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லி 5 முறை ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார். மெசேஜ் மக்களுக்கு போடப்பட்டிருக்கிறாங்க. பல ஊரில் நேரடியாக அங்கே இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர், அவருடைய உதவியாளர்கள் நேரடியாக எல்லா இடத்துலையும் போய் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லித்தான் இந்த டேம் திறந்தாங்க. நான் இப்போ சொன்னேன், இது அரசூர் பகுதி, இந்த பகுதியில் சாத்தனூர் டேம் தண்ணி வருகிற பொழுது மதிய பகுதி 12-12 மணிக்கு தான் இங்கே வந்தது. அதனால தான் மக்கள் தண்ணி வரதை தெரிந்தால் தான் அவங்கள வெளியேறினார். இங்கே உயிர் சேதம் இல்லாமல் இருந்தது. ஆனால் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் என்ன இந்த இயற்கை சீற்றத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த முறை நாம் கணிக்காத அளவுக்கு இதே டிசம்பர் மாதம் ஒரு காலத்தில் கடல் பகுதியிலே ஒரு பெரிய சீற்றம் ஏற்பட்டது. அதுக்கு பேர் சுனாமின்னு பேர். அது திட்டமிட்டு வந்ததா? அரசாங்கத்துக்கு சொல்ல முடியுமா? இது சில நேரங்கள் ஏற்படும். அப்படித்தான் சாத்தனூர் அணையுடைய எப்பொழுதும் வாடிக்கையாக அதிகபட்சம் 50,000 கனஅடி தண்ணி தான் எப்பவுமே திறக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் இந்த மாதிரி மேல் பகுதியில் ஏறத்தாழ 1,75,000 கனஅடி மேலே தருமபுரியில், பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணகிரியில் போன்ற பகுதியில் பெரும் மழை பெய்த காரணத்தினால் அதனுடைய வரத்து என்பது அதிகமாகிவிட்டது. அதனால் தான் நாங்கள் 1,75,000 கனஅடி தண்ணீர் திறக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. அதனால் இது ஏற்கனவே சொல்லப்பட்டவைகள் தானே ஒழிய, அறிவிக்கப்பட்டவையே மக்களுக்கு தெரிந்ததாகவே தெரியாது என்பது எல்லாம் தவறு. அவர் தவறாக சொல்லுகிறார். அது பாலங்கள் வலுவாக இல்லை, அதை தமிழ்நாடு அரசு ஆய்வு மேற்கொள்ளன்றாரு. பொதுப்பணித்துறை அமைச்சராக அவருக்கு என்ன பதில் கொடுக்குறீங்க சார்? இல்லை, பாலங்கள் எல்லா இடத்துலையும் உறுதியாக இருக்குது, அதில் ஒன்றும் மாற்ற கருத்து இல்லை. நேற்றைய தினம் எங்களுடைய துறையை சார்ந்த தலைமை பொறியாளர் அவர்கள் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை கொடுத்து இன்றைக்கு காலையில் எல்லாம் பத்திரிக்கை வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு பின்னால் 1000க்கும் மேற்பட்டிருக்கிற பாலங்களை கட்டியிருக்கிறோம். 30க்கும் மேற்பட்டிருக்கிற ரயில்வே மேம்பாலங்களை நாங்கள் அறிவித்தது கூட கிடையாது, அவர் அறிவிச்சுட்டு போயிட்டார். 10%, 5%. இப்போ திராவிட மாடல் ஆட்சியில் அதுக்கு பூரா பணத்தை ஒதுக்கி ஏறத்தாழ 30க்கும் மேற்பட்டிருக்கிற ரயில்வே பாலங்களையும் நாங்கள் கட்டியிருக்கிறோம். கியூசிங்கிறது என்னென்னு கேட்டினா தரக்கட்டுப்பாடு. தரக்கட்டுப்பாடுடைய பொறியாளர்கள் ஒரு காலகட்டத்திலும் அதை அவங்க மேற்கொள்ளுகிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தரமான பாலங்கள் தான் அமைக்கப்படுகிறதில்ல. இதில் ஒரு செய்தி ஏன் அதை வச்சு அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கன் தொகுதியை சார்ந்த ஒரு காலத்தில் தண்டராம்பட்டு தொகுதின்னு இருக்கும்போது அடியன் அந்த சட்டமன்ற உறுப்பினர். அங்கே புகழ்பெற்ற மாரியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அது அந்த ஊருக்கு பேர் பள்ளிப்பட்டுன்னு பேர். அந்த பள்ளிப்பட்டுக்கும் தொண்டமானூர் என்ற இடைப்பட்ட தென்பனை ஆற்றிலே ஒரு
பாலம் சென்ற ஆண்டு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அது கட்டப்பட்டது. அதில் என்ன இன்னொரு செய்தி நான் இதில் உங்களை சொல்ல விரும்புகிறேன்னா, அது என்னுடைய பழைய தொகுதி, அந்த மண்ணை சார்ந்தவன் நான். அந்த பகுதியினுடைய மக்களுடைய வெகுநாள் கோரிக்கை. அதனால் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து தான் நான் சொன்னேன் 1000க்கும் மேற்பட்ட பாலங்கள், அதில் ஒரு பாலம் அந்த பாலம். அதை நான் கட்ட வேண்டும் என்று திட்டமிட செய்துவிட்டு முதலமைச்சருடைய நிதிகளை பெற்று அந்த கட்டடம் அந்த பாலங்கள் கட்டப்பட்டது, சிறப்பாக தரமாக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பாலம் இந்த வெள்ளத்திலே அது பழுதடைந்திருக்கிறது, உடைந்திருக்கிறது. மீதி எஞ்சிய பாலமும் இருக்கிறது. நாளைக்கு அவர் நேரடியாக வந்தாக்க நான் அவர் கொண்டு அந்த பாலத்தை, எஞ்சிய பாலத்தை அதை நான் டெஸ்ட் பண்ண தயாராக இருக்கிறேன். ஏன்னா அதற்குரிய குவாலிட்டி கண்ட்ரோலுடைய சீஃப் இன்ஜினியர்லாம் நேற்று தானே வந்து செட்டு பார்த்துட்டு பாலம் உறுதியாகத்தான் இருக்கிறது. இந்த பாலம் அடித்து போனதுக்கு என்ன காரணம்? அதனுடைய டிசைன், அதனுடைய திட்ட மதிப்பீடு, அதை தயார் செய்வது. 54,000 கனஅடி தண்ணீர் தான் உள்வாங்குகிற சக்தி உள்ள பாலம். அந்த பாலம் அப்படி தான் டிசைன் பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸிமம் 54,000 கனஅடி தான் இது வரைக்கும் போயிருக்கிறது. ஆனால் எதிர்பாராத இந்த 1,75,000 சாத்தனூர் டேம்லேருந்து இறக்குறாங்க. அதுக்கு கீழே 2 ஆறுகள் அதில் இணைகிறது. ஒன்று பாலாறுன்னு, இது பாம்பாறுன்னு ஒரு ஆறு. இன்னொரு ஆறு வந்து என்ன ஆறுன்னு இணைகிறதுனா நாராயணகுப்பத்தில் ஒரு ஆறு இணைக்கிறது. 2 ஆறும் இணைகிறது. 2 ஆறும் எங்கேருந்து வருதுன்னா கல்லுராய் மலையிலேருந்து வருகிறது. ஆக இந்த 1,75ஓட இந்த 2 ஆறுகளுடைய தண்ணியும் வந்து இந்த ஸ்கேட்மெண்ட் ஏரியான்ற பகுதியில் நிறைய மழைகள் பெய்யுது, வெள்ளம். எனக்கு என்ன ஏறத்தாழ 2 லட்சம் கனஅடிக்கு மேலே தான் அந்த இடத்துல தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 54,000 கனஅடிக்காக டிசைன் பண்ண ஒரு பாலம் 2 லட்சத்தை தாண்டுகிற பொழுது அங்கே போன பொதுமக்கள், நான் போன அந்த பாலம் அடித்து போன உடனே அதுக்காக நான் பின்வாங்குற ஆள் இல்லை. ஏன்னா அந்த மண்ணின் மைந்தன் நான், எனக்கு அக்கறை உண்டு. எடப்பாடி பழனிசாமியை விட எனக்கு அக்கறை அதில் உண்டு. ஆனால் நான் நேரடியாகவே அந்த பாலத்தை பார்த்தேன். அங்கே எல்லாருமே இருந்த மக்கள்லாம் சொன்னாங்க, இந்த பாலத்து மேலே 4 மீட்டர் தண்ணி போச்சு, அந்த கோயிலுடைய கோபுரத்தில் மேலே இருக்கிற கலசம் தான் தெரிஞ்ச வழியா எதுவும் தெரியல. எங்கள் வயசில் இது வரைக்கும் பார்த்தல 85 வயது உள்ள வயதான ஒரு பெரியவர் சொன்னார், அந்த மாதிரி வெள்ளத்தை பார்த்தேன். அப்படி ஒரு இது வந்து இயற்கை சீற்றன்றது தான் சொல்லணும். எதிர்பாராத ஒன்று நடந்தது. அதனால் அந்த பாலம் பழுதடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சரிடத்தில் மீண்டும் என்னுடைய கோரிக்கையை நான் மீண்டும் வலியுறுத்தி அந்த பகுதிக்கு பாலம் கட்டுவதற்கு வேண்டிய பணிகளை நான் கட்டாயம் நான் செய்வேன். ஆக இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை காட்டிக்கொள்வதற்காகவும், எதிர்க்கட்சியாக இருந்து எந்த கேள்வியும் கேட்கலையே அப்படின்னு யாராவது பொதுமக்கள் நம்மளை சொல்லிவிடுவார்களோ என்கிற அந்த அச்ச உணர்வின் காரணத்திற்காகவும், தன்னுடைய அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுப்பப்படுகிற கேள்வியை ஒழிய, இது போன்ற நேரங்களிலே முதலமைச்சருடைய ஆணையற்று அமைச்சர் பெருமக்களும் சரி, உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, அவரவர்கள் அந்தந்த பகுதியில் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். மக்களுக்கு தேவையானது இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியை கட்டாயம் கொண்டு சேர்ப்போம். அதாவது தமிழக எதிர்க்கட்சி தலைவர் தனது இருப்பிடத்தை உறுதி செய்து கொள்வதற்காக தமிழக அரசின் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருவதாகவும், வரலாறு காணாத மழையை திருவண்ணாமலை மாவட்டம் சந்தித்த நிலையிலே சாத்தனூர் அணையிலிருந்து 1 லட்சத்திற்கும் அதிகமான கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்ட நிலையிலே பாலம் சேதமடைந்ததாகவும், தனது இருப்பிடத்தை காண்பிக்கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முயன்று வருவதாகவும், தமிழ்நாடு அரசு தனது அனைத்து விதமான அரசு துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்.